சந்தேகமான ஏதாவது கண்டால் அதை ஏடிஎம்மை பயன்படுத்தாமல் உடனே வங்கிக்கு தகவல் தெரிவிக்கவும். உங்கள் ஏடிஎம் பின்னை 3 முதல் 6 மாதத்திற்கு ஒருமுறை மாற்றுங்கள். பிறந்த தேதி 1, 2, 3, 4, 1, 1, 1, 1 போன்ற எளிய எண்களை தவிர்க்கவும். எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் அலர்ட் சேவையை இயக்கி வையுங்கள். சந்தேகமான பரிவர்த்தனைகள் நடந்தால் உடனே கவனிக்கலாம். கார்டு தொலைந்தால் உடனே பிளாக் செய்யவும். ஏடிஎம்மில் கார்டு சிக்கிக்கொண்டால் அல்லது பிழை ஏற்பட்டால் அங்கு இருக்கும் அந்நியர்களிடம் உதவி கேட்காமல் நேரடியாக வங்கியை தொடர்பு கொள்ளவும். இந்த வதந்தியை PIB ஃபேக்ட் செக் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. RBIயும் எந்த அறிவுறுத்தலையும் வெளியிடவில்லை. உண்மையில் ஏடிஎம்மில் இருக்கும் ரத்து பட்டன் ஒரு பரிவர்த்தனையை ரத்து செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அந்த மோசடிகளை தடுக்க முடியாது. எனவே இந்த வதந்தியை நம்ப வேண்டாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.